நாம் கரங்களை உயர்த்துவோம். மனம் திரும்புதல் என்றால் சர்வ வல்லவரை, படைத்தவரை, சிருஷ்டிகரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். உனக்கு அப்பா அவர்தான், உனக்கு கடவுள் அவர்தான், உனக்கு சொத்து அவர்தான், உனக்கு ஜீவன் அவர்தான், உன் வாழ்வு அவர்தான், உனக்கு துணை அவர்தான், பாதுகாப்பு அவர்தான், கவசம் அவர்தான். இதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சகோதரர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தம்பி, தங்கைகள், அதனால் நீ ஒரு மனுஷனை சார்ந்து, ஒரு மனுஷியை சார்ந்து நீ வாழலாம். அவங்களால தான் தற்காலிக சந்தோஷம் தான் கிடைக்கும். ஒருத்தன் குடிக்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னு குடிக்கிறான், தற்காலிக சந்தோஷம். ஆனால் அதுக்கு அடிமையாகும்போது எல்லாத்தையும் இழந்துடுறான். குடும்பத்தை இழந்துடுறான், பணத்தை இழந்துடுறான், சொத்தை இழந்துடுறான். இதே போல தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷியை சார்ந்து இருக்கிறது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை சார்ந்திருக்கிறது, ஒரு பெண் ஆணை சார்ந்திருக்கிறது. தற்காலிகம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏதோ ஒரு கொஞ்ச நாள் ஒரு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு பின்னாடி பார்த்தா பெரும் தலைவலி இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அப்படி நீங்கள் தலைவலியில், வேதனையில், எப்படா அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் போவோம், இந்த குடும்பத்தை விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு டைவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். ஒன்றும் கெட்டு போகலை. இப்பொழுதாவது நீ மனம் திரும்பும், தேவனை சார்ந்து வாழ ஆரம்பி. தேவனிடத்தில் உன்னுடைய பாதுகாப்பை கேளு, தேவனிடத்தில் உதவி கேளு. ஒரு மனுஷன் உனக்கு உதவி செய்ய முடியும்னு நம்பி அவனுக்கு முன்னால் போகிற, ஆனால் முடியாது. அவனுக்கு உதவி செய்யறதுக்கே தேவன் தேவை. அதனால் உதவி அவர்கிட்ட கேளு. உதவி வரும், தாவீது சொல்லுகிறார், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், ஒத்தாசை வரும் பருவங்களின் நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே இதுக்கு பேர் மனம் திரும்புதல். ஆண்டவர்கிட்ட கேளு. நோயை குணம், மருத்துவனை நம்பி போகிற, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை குணமாக்குவோன்னு நீ விசுவசிக்கிறையா? எந்த செலவும் இல்லாமல் உன்னை குணமாக்க, எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் குணமாக்க அவர் தயாராக இருக்கிறார். அவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நான் தான் உன்னை சுகமாக்குவேன், இதிலிருந்து உன்னை எழுப்ப முடியும், கண்ணுக்கு பார்வை கொடுக்க முடியும், இந்த சூம்பிய கையை குணமாக்கி நல்ல கையாக்க முடியும் அப்படிங்கிறத நீ விசுவாசிக்கிறன்னா நீட்டு அப்படின்னாரு. நீ ஆண்டவர் மேலே இயேசு மேலே விசுவாசம் வைக்கிறேன்னா எழுப்பினட, படுக்கையை விட்டு எழுந்துரு, வேலையை செய்ய ஆரம்பி. நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு பண்ணி நல்லா இருக்கிறதுனால தான், ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் இதை உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற படுக்கையில் இருக்கக்கூடிய சகோதரனை, சகோதரியை, வியாதி படுக்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உதவி செய்யும்படியாக என் இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறாரு. இயேசு உன்னை தேடி வந்துட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக உன்னை பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த தேவசாய நிகழ்ச்சியில் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை ஐக்கினி இறங்கி உன் முகங்களை முறிச்சு, உன் பாவங்களை சாபங்களை அழித்து, உன் நோயை குணமாக்கி உனக்கு விடுதலை தரக்கூடியது. தேய்ந்து போன உன் உறுப்பை வளர்ச்சி அடைய செய்து ஆரோக்கியமடையக்கூடிய தேவ வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி இப்போ நீ பார்த்து கொண்டு இருக்கும்போதே உன் உடலில் இறங்குது. பேய்களை ஓட்டுகிற வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே ஓண்டக்கூடிய அந்த தீ ஆவி, அந்த விஸ்பித்து, அந்த ஒளியின் தூதுவன் சாத்தான், உனக்கு நோயை கொடுத்தவன், கஷ்டத்தை கொடுத்தவன், பாடுகளை கொடுத்தவன், இப்பொழுது உங்கள் சரீரத்தை விட்டு, வீட்டை விட்டு வெளியேறான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே எல்லாமே அற்புதங்கள் நடக்கும். இந்த தேவசாய நிகழ்ச்சி நான் ஆண்டவரை கேட்கறது, அந்த நிகழ்ச்சி மூலமாக அன்னைக்கு 300 நரி வாளில் நெருப்பை பற்ற வச்சு பெலிஸ்தீனருடைய தோப்புகளை, பயிர்களை அழிச்சது போல பிசாசுடைய ராஜ்யத்தை, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியான அக்கினியை, நெருப்பை, சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தியை இந்த தேவசாய நிகழ்ச்சி மூலமாக பார்க்குற அத்தனை பேருடைய குடும்பத்துக்குள்ளேயும், அத்தனை மனுஷனுக்குள்ளேயும் இது நடக்கட்டும் என்று சொல்லி அவருடைய நெருப்பை நான் இதன் மூலமாக எனக்கு தேவசாய நிகழ்ச்சி மூலம் உங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு, உனக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஐக்கினி, 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 நெருப்பு, ஐக்கினி. தேவனே, இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற நாராயணிக்கு வந்திருக்க அத்தனை பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். உங்கள் நாமத்தை விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேர் மேலும் இப்போ உங்கள் வல்லமை இறங்கட்டும், உங்கள் அற்புதங்கள் செய்கிற சக்தி இறங்கட்டும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், புதுமை செய்யும் ஆற்றல் இறங்கட்டும், பேய்களை ஓட்டுகிற வல்லமை இறங்கட்டும், பேய்கள் வெளியேறட்டும். சாத்தானை, வியாதியை உண்டு பண்ணுகிற பிசாசை வெளியேறு, பயத்தை உண்டாக்குற பிசாசை வெளியேறு, கோபத்தின் ஆவியை வெளியேறு, பகைமையின் ஆவியை வெளியேறு, விபச்சார ஆவியை வெளியேறு. ஃபயர்! வல்லமை, 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 சுகமளிக்கிற வல்லமை,
வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, பேய்களை ஓட்டுகிற வல்லமை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே அவன் குடும்பத்தில் நடக்கட்டும், வீட்டில் நடக்கட்டும், சரீரத்தில் நடக்கட்டும். இப்பொழுது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் நடக்கட்டும். இயேசுவை கொண்டு வருகிறேன். மலையை நீ ஏமாத்துறோம். ஆமென். ஒருவேளை மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய நர்ஸாக இருக்கலாம், நீங்கள் டாக்டராக இருக்கலாம். இந்த நாமத்தை பயன்படுத்துங்க. சுகமளிக்கிற வல்லமையை பயன்படுத்துங்க. இந்த அற்புதங்களை செய்கிற சக்தியை பயன்படுத்துங்க. நீ மன திரும்பினா போதும், போன்ற சுகமளிக்கிற வல்லமை இருக்கு, அற்புதங்களை செய்கிற சக்தி இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களுக்குள்ள இந்த வல்லமை இருக்கும், இந்த சக்தி இருக்கும். நீ சக்தியை கேளு. இயேசுவே, நீர் உண்மை நான் விசுவாசிக்கிறேன். நான் செய்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை செய்வான், நான் செய்கிற மேலான அற்புதங்களை செய்வான்னு சொன்னீரே. இப்பொழுது உண்மை விசுவாசிக்கிற, உண்மை ஏற்றுக்கொள்கிற, உங்களுடைய அதிசயமான நாமத்தை உச்சரிக்கிற, அதை நான் இருதயத்தில் ஆமென் அறிக்கை பண்ணுகிற. இப்பொழுது எனக்கு இந்த வல்லமைகள் வெளிப்படட்டும், எனக்குள்ள இந்த சக்தி வெளிப்படட்டும், எனக்குள்ள இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி வெளிப்படட்டும் சொல்லி நீங்க நோய்களை குணமாக்க ஆரம்பிங்க, பேய்களை ஓட்ட ஆரம்பிங்க, உங்க வீட்டில் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிங்க. கவலைப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன். வீட்டில் யார் என்ன பேசினாலும் சரி, எப்படி என்ன திட்டினாலும் சரி, எப்படி என்ன குறை சொன்னாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். அவங்க சொன்னதை வச்சு நான் வருத்தப்பட மாட்டேன், அவங்கள பகைக்க மாட்டேன். நான் அவங்களை அன்பு செய்வேன், அவங்களுக்கு இன்னும் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க உதவி செய்ய, நன்மை செய்ய ஆரம்பிங்கள். இது தேவனுடைய ராட்சியம், இது தேவனுடைய ராட்சியம். இயேசுவை கொண்டு வருகின்றே, இயேசுவை கொண்டு வருகின்றே, இருவை உண்டாவதாகே, தேவ மகிமை உண்டாவதாகே, இருவை உண்டாவதாகே, தேவ மகிமை உண்டாவதாகே. ஆற்றலும் வல்லை, சக்தியும் வல்லை, ஆவியானாலும். ஆற்றலும் வல்லை, சக்தியும் வல்லை, ஆவியானாலும். தேவ ஆவியானாலும். யாதி வறுமையே நீயம் மாற்றம், யாதி வறுமையே நீயம் மாற்றம், தேவ பிள்ளையின் நிர்மூலமாவாய், தேவ பிள்ளையின் நிர்மூலமாவாய். இயேசுவை கொண்டு வருகின்றேன், இயேசுவை கொண்டு வருகின்றேன், கிருபை உண்டாவதாகே, தேவ மகிமை உண்டாவதாகே. சொல்லுங்க, இயேசுவை கொண்டு வருகிற யாதியை ஏமாத்திரம், என் மரணத்துக்கு எதுவான யாதியை இப்போது உன்னை மேற்கொள்ளுகிறேன், உன்னை தோற்கடிக்கிறேன், என்ன நெருங்க முடியாது, என்ன என்ன அழிக்க முடியாது. இயேசுவை கொண்டு வருகிறேன். இயேசு எனக்கு ஜீவனை தருகிறவர். இயேசுடைய தலைமுறையில் நான் சுகமாகிறேன். சொல்லு, திரும்ப திரும்ப சொல்லு, திரும்ப திரும்ப இந்த வாய்ப்பாடாக சொல்லு. ஒரு தடவை சொன்னா சொல்லு, பல தடவை சொன்னாலும் மந்திரம். இந்த மந்திரத்துக்கு பவர் உண்டு, இந்த மந்திரத்துக்கு சக்தி உண்டு. உன்னை சுகமளிக்கிற மந்திரம் இந்த மந்திரம். இயேசுவை கொண்டு வருகிறேன், இயேசுவை கொண்டு வருகிறேன். ஜீசஸ், ஜீசஸ், திரும்ப திரும்ப சொல்லு. ஜீசஸ், 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 ஜீசஸ். திரும்ப திரும்ப யாதி படிக்கையில் இருக்கிறவங்க சொல்லிட்டே இருக்க, நீ எந்திரிச்சிருவ, உன் நோய் குணமாகிறோம். சொல்லு. ஜீசஸ், 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 இயேசுவை கொண்டு வருகின்றேன். அதிசய
பரிசுத்த ஆவியினால் இப்பொழுது நான் பிசாசை மிரட்டுகிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்குள்ளும் இருந்து, குடும்பத்துக்குள்ளும் இருந்து இவன் வெளியே போனாக. இந்த வான்வெளியில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், அவனுடைய கூட்டங்கள், அவனுடைய கிரிகள் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரிகள் அழிக்கவே வந்தேன் என்று சொன்ன இயேசுவே, இப்பொழுது அவனுடைய கிரிகள் அழிக்கப்படட்டும். சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்படட்டும். அவனுடைய கிரிகளை இப்பொழுது ஆமென் பிடிங்கி பறிக்கிறேன், கமழ்த்து வீழ்த்துகிறேன். பகைமையை நாமி அவனை அழிக்கிறேன், உன்னுடைய கிரிகளை அழிக்கிறேன். குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்குற, சண்டையை உண்டாக்குற, மதத்துக்குள்ளே சண்டையை உண்டாக்குற, பிரிவினை உண்டாக்குற, ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுகிற, ஜாதி பிரிவினை உண்டாக்குற பிசாசே, இயேசுவின் நாமத்திலே உன்னை கட்டுகிறேன், உன்னை அழிக்கிறேன், உன்னை கிரிகளை பிடிங்கி பறிக்கிறேன். Thank you, Father. Thank you, Father. விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ஜெயம். அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம்.
பரிசுத்த ஆவியானவரே, தேவரீரில் எழுந்தருளி வாரும் உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் வரவிடும். எல்லாருடைய கண்களும் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவரே, உனக்கு விடுதலை உண்டு. ஆவியானவரே, நீர் இருக்கிற இடத்துல விடுதலை, விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, இப்பொழுது ஆவியினால் விடுதலை உண்டாவதாக. விடுதலை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் நோயிலிருந்து உங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். கஷ்டத்திலிருந்து உங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கண்ணீரிலிருந்து உங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பாரம் கடன் பாடங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். விடுதலை, 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 ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, 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 விடுதலை. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. தூரங்களை உரிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. அபிஷேகம் fire, அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. அக்கினி, தேவ அக்கினி, அக்கினி, தேவ அக்கினி, தீமைகளை சுட்டரிக்கும் அக்கினி, சத்துருக்களை பட்சித்திடும் அக்கினி, தீமைகளை சுட்டரிக்கும் அக்கினி, சத்துருக்களை பட்சித்திடும் அக்கினி, சாபங்களை குறிக்கிற அக்கினி, பாவங்களை அழிக்கிற அக்கினி, செத்து போன ஆவியை உயிர்ப்பிக்கிற அக்கினி, உங்களுடைய ஜீவன் உங்க அக்கினி இப்பொழுது நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இறங்கட்டும். அத்தனை பிள்ளைகள் இறங்கட்டும். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க அத்தனை பிள்ளைகளை குடும்பங்களை நிரப்பட்டும். Fire, 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 fire. விடுதலை, ஆவியினால் விடுதலை, கடவுளுடைய ஆவியினால் விடுதலை. உன்னை படைச்சவருடைய ஆவியின் நெருப்பினால் விடுதலை. உன்னை படைச்சவர் நெருப்பு, உன்னை படைச்சவர் அக்கினி, நான் பட்சிக்கிற அக்கினி என்று சொன்னவர் இதோ உன்னுடைய நுகங்களை முறிக்கிறார், சாபங்களை முறிக்கிறார், உன்னுடைய தரித்திரத்தை எல்லாம் அழிக்கிறார். ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து அப்படியே முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை குப்பி தலை வணங்கி என்னை ஆசீர்வதிக்கிற சாபத்தை நீக்கி பாவத்தை எல்லாம் போக்கி எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன் அப்பாவே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். உன்னை படைச்சவரை வழிபடக்கூடிய வழிபாடு தொழுகதான். மதத்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பு. நீ என்னைக்கு தொழுக பண்ண ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு அந்த மீட்பு, அந்த முத்தி உனக்கு கிடைக்கும். ரோமையர் 10:13 சொல்றார், அவரை தொழுது கொள்கிறவர் ரட்சிக்கப்பட்டார்கள், தொழுது கொள்கிறவர்கள் முத்தி அடைகிறார்கள். தொழுது கொள்வருடைய சாபங்கள் நீங்குகிறது, பாவங்கள் கர்ம வினைகள் நீங்குகிறது. இதுவரைக்கும் நீ அவரை தொழுது கொள்ளவில்லை, இன்னைக்கு தொழுதுபா, நீ ஆசீர்வதிக்கப்பா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சாபங்கள் நீங்குகிறது, பாவங்கள் நீங்குகிறது. உன் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவித்து இந்த தொழுகை உன்னை ஆசீர்வதிக்கிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுகிற தொழுது கொள்ள எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இப்போ உங்களை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கு அப்படியே நீங்கள் தொழ ஆரம்பிங்க. நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அப்படியே நீங்கள் தொழுகு பண்ண ஆரம்பிங்க. நைட்டில் உட்காந்து தொழுகு பண்ண ஆரம்பிங்க. நைட்டு 12 மணிக்கு உட்காந்து தொழுது கொள்ள ஆரம்பிங்க. 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் நினைச்சிங்க தொழுது கொள்ள ஆரம்பிங்க. என்னை படைத்தவரே, என்ன உன்னதமானவரே, மறைவில் வச்சு என்னை பாதுகாக்கிறவரே, இன்னைக்கு எந்த தீமையும் வராதபடிக்கு, பகலிலே இந்த பொல்லாப்பு சாத்தான் என்னை நெருங்காதபடிக்கு என்னை காக்குங்க வேலை அடைக்கிறவரே, உண்மை நான் தொழுது கொள்கிறேன். தொழ ஆரம்பிங்க, தொழ ஆரம்பிங்க. ப்ளீஸ் ஃபயர் 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 லெஸ். இப்பொழுது உண்மை தொழுது கொள்கிற அத்தனை பிள்ளைகளும் சுகமடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக, வியாதி படுக்கையிலிருந்து எழுப்பி நடப்பார்களாக. சொல்லுங்க, உண்மை தொழுது கொள்கிறப்பா, உங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா தொழுது கொள்கிறேன். உங்கள் மாசற்ற விளையேறப்பட்ட இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா உண்மை தொழுது கொள்கிறேன். உங்கள் மாசற்ற விளையேறப்பட்ட இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா நான் உண்மை தொழுது கொள்கிறேன். பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி எனக்கு பரிசுத்தம் என்னும் ஆடையை தந்து என்னை ஒளிமயமான ஆன்மாவாக என்னை இப்பொழுது திரும்ப மறுபடி பிறக்க செய்த
பரிசுத்த ஆத்மாவே, பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். தொழுது கொள்ள ஆரம்பிங்க. ஆவியானவரே, உம்மை தொழுது கொள்கிறேன் அப்பா. ரிமன கரபு ஷம்பி பூத்தனா தல் மரதி எங்கி மரபு சக்தி பூத்தனா லில் மரதி எங்கி மரபு ஷோ ஃபயர் ஃபயர் லெஸ் லெஸ் ஐக்கினி. உங்கள் ஐக்கினி இப்பொழுது விடுதலை செய்கிறது. நன்றி ஆவியானவரே. துணையாளரை சொல்லுங்கள், எனக்கு துணையாளராக இருந்து தேற்றவாளனாக இருந்து என்னை வழிநடத்துங்க ஆவியானவரே. அவரை ரிசீவ் பண்ணுங்க ஆவியானவரே. அவரை ரிசீவ் பண்ணுகிறேன். வாரும் வரன் ஆவியை என் கூட வாரும். நான் தப்பு பண்ணாதபடிக்கு, நான் கோபப்படாதபடிக்கு, நான் கவலைப்படாதபடிக்கு, நான் பயப்படாதபடிக்கு, தவறானது மேலே நான் ஆசை வச்சு என் இச்சையில் நான் நிறைவேற்றாதபடிக்கு என்னை வழி நடத்துங்க. என்னை கூட இருந்து வழி நடத்துங்க. என் உள்ளிருந்து பேசி இதை செய்ய விடாமல் என்னை தடுத்து நிறுத்துங்க. எப்படி நான் பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்னை கற்றுத்தாரும் ஆவியானவரே. கேளுங்க. நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி கேளுங்க. மதம் நமக்கு வேண்டாம். மதம் நமக்கு பெருசு இல்லை. மதத்தெல்லாம் தாண்டியது தான் இறையரசு. மதத்தை எல்லாம் தாண்டியது தான் ஆன்மீகம், ஆவிக்குரிய வாழ்க்கை. மதம் என்பது மனிதன் ஏற்படுத்தியது. மத வழிபாடுகள் என்பது நம்முடைய மத குருக்கள் ஏற்படுத்தியது. கடவுள் வழிபாடு என்பது நீங்கள் இருதயத்தில் பண்ண வேண்டியது. உங்கள் பிள்ளைகள் எப்படி உங்கள்கிட்ட பாசமாக அன்பாக உங்கள்கிட்ட பேசுகிறாங்களோ, உங்கள்கிட்ட உறவாடுறாங்களோ, உங்களுக்கு மதிப்பளிக்கிறாங்களோ, இதே போல் நீ கடவுள் ஒன்று படைச்ச அப்பா, உன் தகப்பனை நீ பார்த்து அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்து. அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடு, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை தொழுகையை கொடு. அவர்கிட்ட நீ உதவி கேளு, அவர்கிட்ட கரங்களை ஏந்து. இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன். இது தொடர்ந்து பயன்படுத்துங்க, தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருங்க. கல் கரதி அங்கி மரபோ அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம், இயேசுவின் ரத்தம் இப்பொழுது ஆசீர்வதிப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. பரலோகம் இப்பொழுது ஆசீர்வதிப்பதாக. பரலோகத்தினுடைய கூட்டம் ஆசீர்வதிப்பதாக. பரிசுத்தவான்கள், புனிதர்கள், மகான்கள், ரிஷிகளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாரையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, இவருடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அனைவருடைய புண்ணியங்களும், புண்ணிய செயல்களும், தர்ம செயல்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக சாபம் நீங்கி, பாவம் நீங்கி, புனிதமடைந்து, பரிசுத்தமடைந்து, நீதிமானாகி, பரிசுத்தவானாகி, பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளும்படியாக இந்த பூமியிலே பலியான ஆசீர்வதிக்கும்படியாக வந்த இயேசுவே, நீர் ஆசீர்வதியும். உம்மை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறீரப்பா. இப்பொழுது அத்தனை பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளாக இருப்பதாக. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை, பரிசுத்தம் என்னும் ஆசீர்வாதத்தை, நீதி என்னும் ஆசீர்வாதத்தை, உண்மை என்னும் ஆசீர்வாதத்தை, செல்வம் என்னும் ஆசீர்வாதத்தை, ஆவியின் அருள் வரங்கள் என்னும் ஆசீர்வாதத்தை, கனிகள் என்னும் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நிரம்பிய வழிபடியாக சொல்லிக்கிறேன். இந்து சகோதரர்கள் அப்பா, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கருத்தில் படிக்கிறேன். அவர்கள் மனம் திரும்பி இயேசுவே நற்செய்தியை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் ராட்சியம் உங்களுக்குள்ள வருது. அவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க, அவங்களுக்காக பாடுபட்டீங்க, அவங்களுக்காக பலியானீங்க. நீங்கள் சிந்திய ரத்தம் பலி வீண்பதில்லை. இப்பொழுது இந்து மதத்தில் அத்தனை பிள்ளைகளையும் அறியாமையில் பேசக்கூடிய, ஆண்டவரே இதற்கு விரோதமாக பேசக்கூடிய, செய்யக்கூடிய அத்தனை பேரையும் மன்னித்து அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறாப்பா. எதிர்ப்பு தெரிவிக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இது வெறுக்கிற, இந்த நிகழ்ச்சியை வெறுக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லா கணத்தையும் மைமூடி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை பரவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனா இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை வழி நடத்தணும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அப்படியே உட்கார்ந்து